சார் மகர ராசிக்காரர்களுக்கு தான் அந்த குரு பயிற்சி வரவே செய்துன்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா 3-12 குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் மறைகிறார். 6ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னா மறைவு ஸ்தானம். 12 குடையவன் 6இல் மறைவது என்பது விபரீத ராஜயோகத்தை குறிக்கிறது. வாழ்க்கையில் வேலை கிடைக்கணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், அந்த மாதிரிலாம் கனவுகள்லாம் வச்சுருப்பீங்க. அந்த கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவர் யாருன்னா அந்த 6 குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6, 7, 8, 9, 10 பார்க்கிறார். 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க தொடங்கிவிட்டார். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தா என்னாகும்? தொழில் அபிவிருத்தி அடைகிறது. தொழிலில் வேற லெவல் போறீங்க. நல்லா தொழில் எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பெயர் தான், கம்பெனி ஃபுல்லாக உங்கள் பெயர் தான், நல்ல பேர் எடுக்கிறீங்க, நல்ல பிரமாதமாக வளர்ந்துட்டீங்க. 6இல் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு என்பது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், தாம்பத்திய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தம்பதிகளுக்குள்ள ஒரு இணக்கமே இல்லை, என்னன்னே தெரியல குருஜி, நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிறோம், எங்களுக்குள்ள ஒரு இன்டிமசிங்கிறது வரவே மாட்டேங்குது, அவளுக்கு எனக்கும் அந்த கனெக்ஷனுங்கிறது ஏற்படவே மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது? சார் மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி வரவே செய்துன்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா 3-12 குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் மறைகிறார். 6ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னா மறைவு ஸ்தானம். 12 குடையவன் 6இல் மறைவது என்பது விபரீத ராஜயோகத்தை குறிப்பது. விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னென்னா, சாதாரணமாக நான் ஒரு லெவலில் இருந்தேன், இப்போ நான் அடுத்த லெவல், நானே எதிர்பார்க்காத இடத்துக்கு நான் போயிட்டேன், நான் இவ்வளோ பெரிய ஆளாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த விபரீத ராஜயோகம் என்பது உண்டாக்குகின்ற ஒரு விஷயம். சார் உலகத்தில் எதுக்குமே காத்திருக்கிறவங்களுக்கு தான் அதுக்கான பலன்கள் கிடைக்கும். யார் ஒருவர் தன் நல்ல வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உலகத்தின் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நான் நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கேன், அந்த வாய்ப்பை தக்க வைக்கணும், அந்த வாய்ப்பை அதுக்கு தான் இந்த குரு பயிற்சி வருகிறது. குரு 6ஆம் வீட்டில் இருப்பவர் என்ன தருகிறார் என்றால் வேலை வாய்ப்புகள், ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதினு பேர். வியாதி, கடன், கஷ்டம் இதெல்லாம் தரக்கூடியவர் குரு பகவான். அவர் 6ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் போகுது. அதே நேரம் உங்களுக்கு 6ஆம் இடம் என்பது பணி, வேலை செய்வதற்கான ஒரு இடமாக அது அமைகிறது. இதெல்லாம் வேலையோ, நீங்கள் வாழ்க்கையில் வேலை கிடைக்கணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், அந்த மாதிரிலாம் கனவுகள்லாம் வச்சுருப்பீங்க. அந்த கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவர் யாருன்னா அந்த குரு பகவான். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான். 6இல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வேலை, நம்ம எங்கே ஆசைப்பட்டோமோ தகுதிக்கேற்ற பணி. சரி, எல்லாருக்குமே அந்த தகுதிக்கேற்ற பணிங்கிறது தான் உலகத்தில் மிகப்பெரிய கொஸ்டினாகவே இருக்குது. நான் ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வரார். வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ராத்திரி 2 மணிக்கு போயிட்டு அந்த ஃபாரினரை வெல்கம் பண்ணுறோம். போயிட்டு இது மாதிரி அவரோட பேர் சொல்லி அந்த பதாகையை பிடிச்சிட்டு நீங்கள் வாங்க. அவர் வரார், வெளிநாட்டிலேருந்து வரார். வந்தவர் என்ன பண்ணுறார், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குறார். அவர் தங்குற வரைக்கும் நம்ம அவர் கூடவே இருக்கோம். தங்கிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபில்ட்ரு காப்பி தான் வேணும். சரி, நம்ம வீட்டில் போய் ஒய்ஃபை எழுப்பி ஃபில்ட்ரு காப்பிலாம் வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்து கம்ஃபர்ட் பண்ணி, அவரை காலையில் 7 மணிக்கெல்லாம் ஷூட்டு, வந்ததே 4 மணி, 7 மணிக்கெல்லாம் அந்த மீட்டிங் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த வீடியோகிராஃபர்ஸ்லாம் வந்திருக்காங்க. போயிட்டு 7 மணிக்கெல்லாம் பேசுகிறார். போகிறவரு கார் பஞ்சர் ஆகிடுச்சு 7 மணிக்கு போகும்போதெல்லாம். அப்போ சரி நீங்கள் போய், ஏன்னா 9 மணிக்கு அவருக்கு ஃப்ளைட்டு, 2 மணி நேரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட டைம். பெரிய இன்வெஸ்டர், நம்ம கம்பெனிக்கு நிறையா பணம் கொடுக்க வந்திருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், சரி சார் நீங்கள் போய் உள்ளே பேசிகிட்டு இருங்க, நான் வெளியே நின்று பஞ்சர் போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் மாதிரி கார் பஞ்சர் ஆனதோ நீங்கள் கஷ்டப்பட்டதோ எல்லாம் உங்கள் மேனேஜருக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம சொல்லணுமா? நம்ம வேலை கொடுத்துருக்காரு, நம்ம செய்யலான்ட்டு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ ஒரு 9 மணிக்கே அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்குள்ளே பஞ்சர் போட்டிங்க, நீங்கள் தான் கொண்டு போய் ஏர்போர்ட்டை ட்ராப்லாம் பண்ணிட்டு வந்தீங்க. வந்த உடனே உங்கள் உயர் அதிகாரி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன கேள்வி கேட்குறாரு, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? எவ்வளோ பெரிய அதிகாரி, எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர் ஃபாரின்லேருந்து வந்திருக்கார், அவரை பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வரணும்னு உனக்கு அறிவில்லை. நீ என்னடானா லீவ் போட்டு வீட்டில் ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்க. சார் ஐயா, சத்தியமாக நான் லீவெல்லாம் போடலைங்கய்யா, நேற்று நைட்லேருந்து நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். ஸோ இந்த சிக்கல் எல்லாம் இந்த 6ஆம் இடம் வீக்கானா வரும். நம்ம அது என்ன செய்கிறோமோ அது நம்மளுடைய மேலதிகாரி கண் பார்வைக்கு போகிறதே கிடையாது, அது அவருக்கு தெரியவே தெரியாது. இதுதான் இந்த 6ஆம் இடத்தினுடைய பெரிய ப்ராப்ளம். அந்த 6ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வரும்பொழுது அந்த 6ஐ சரி செய்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற டிரான்ஸ்பரன்சியை உங்கள் மேலதிகாரிக்கு தெரிய வருகிறது. 6 குரு பகவான் 5ஆம் பார்வையாக
6, 7, 8, 9, 10 பார்க்குறார். 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க தொடங்கிவிட்டார். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தா என்னாகும்? தொழில் அபிவிருத்தி அடைகிறது. தொழிலில் வேறு லெவல் போகிறீங்க. நல்லா தொழில் எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பேர் தான், கம்பெனி ஃபுல்லாக உங்கள் பேர் தான், நல்ல பேர் எடுக்கிறீங்க, நல்ல பிரமாதமாக வளர்ந்துட்டீங்க. இதெல்லாம் யார் தர்றாருன்னா குரு பகவான் தருகிறார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு என்பது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸு, தாம்பத்திய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தம்பதிகளுக்குள்ள ஒரு இணக்கமே இல்லை. என்னன்னே தெரியல குருஜி, நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிறோம், எங்களுக்குள்ள ஒரு இன்டிமசிங்கிறது வரவே மாட்டேங்குது, அவளுக்கு எனக்கும் அந்த கனெக்ஷனுங்கிறது ஏற்படவே மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணுவார் குரு பகவான். அந்த 12ஆம் வீட்டை பார்த்து விடுகிறார். அதே மாதிரி குரு பகவான் என்ன பண்ணுறார்? 9ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கையிலே பெரும் பணத்தை தருகிறார். நிறைய பண வரவு. 2ஆம் இடத்திலே ராகு பகவான் ஏற்கனவே இருந்து நிறைய பணத்தை கொடுத்து டயர்டாயிட்டார். அவ்வளோ பணத்தை கொடுக்குறார். ஸோ இந்த குரு பயிற்சி எப்படி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நலன்களை எல்லாம் தருகிறது என்றால், ஒன்று, 6ஆம் இடத்தில் இருந்து ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி, வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் சரி பண்ணார், தொழிலை விருத்தி பண்ணார், தம்பதிகளுக்குள்ள இணக்கத்தை உண்டு பண்ணார். 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்த்துட்டார். பணம் வரப்போகிறது. பணம் பல வழிகளில் வருகிறது. இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறார். ஸோ குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். இந்த குரு பகவான் 6ல் இருந்து கொண்டு ஏதாவது கோர்ட்டு விஷயங்கள், இந்த வம்பு வழக்கு, அதாவது எங்கள் அண்ணா ஒரு கேஸ் போட்டிருக்கார் சார், கோர்ட்டில் அந்த பஞ்சாயத்து ஒன்றும் ஓடிக்கிட்டே இருக்கு, அது எல்லாத்தையும் சரி பண்ணுவார் குரு பகவான். ஸோ இத்தனை நன்மைகளும் இந்த மகர ராசிக்காரருக்கு நடக்க போகிறது. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்க குருஜி, கேட்டுகிட்டே இருக்கோம். கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது. விஷ்ணுமாயா சாத்தன் நேரடியாக அவருக்கு செய்ய வேண்டிய ரகசியமான பூஜைகள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையெல்லாம் செய்து அதற்கான பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி செய்து தருகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.